T20 உலகக்கோப்பையுடன் தாயகம் திரும்பிய இந்திய அணிக்கு உற்சாக வரவேற்பு. வெற்றி கோப்பையுடன் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ள வீரர்கள். Amazing feeling, man. इसके लिए काफी. சென்னையில் இன்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. நுங்கம்பாக்கத்தில் நேற்று ஒரே நாள் இரவில் 7 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் M.R. விஜயபாஸ்கருக்கு இடைக்கால முன்ஜாமீன் கிடைக்குமா? இன்று தீர்ப்பளிக்கிறது கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். கோவை திருநெல்வேலி மாநகராட்சி திமுக மேயர்கள் திடீர் ராஜினாமா. உட்கட்சி பூசல் விவகாரத்தில் கட்சி மேலிட உத்தரவை தொடர்ந்து பதவி விலகல் என்று தகவல். அக்னிவீர் திட்டத்தில் உயிரிழந்த ராணுவ வீரரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படவில்லை என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இதுவரை 98 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தரப்பில் விளக்கம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உரிய வாடகை வழங்க கோரி லாரிகள் திடீர் வேலை நிறுத்தம். கொள்முதல் நிலையங்களில் 30,000 மூட்டை நெல் தேக்கம். கள்ளக்குறிச்சியில் செயல்படாத பெட்ரோல் பங்கில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கல். சிபிசிஐடி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்த மாதேஷ். டெல்லியில் ஜே.பி. நட்டாவுடன் புதுச்சேரி பாஜக எம்எல்ஏக்கள் திடீர் சந்திப்பு. என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தல். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக கோவை ஆலந்துறையில் கழிவுநீர் தேங்காமல் இருக்க கான்கிரீட் அமைக்கக்கூடிய பணி தீவிரம். இரவிலும் பணிகள் தொடர்ந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. மீண்டும் 54,000 ரூபாயை தொட்டது. சேலத்தில் அதிமுக பகுதிச் செயலாளர் சண்முகம் வெட்டி கொலை. தொழில் போட்டியா அல்லது அரசியல் காரணமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை. சீர்காழி காவல் நிலைய ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் உட்பட 7 போலீசார் கூண்டோடு மாற்றம். சகோதரர்கள் உட்பட 3 பேர் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் மெத்தனம் காட்டியதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சம்பாய் சோரன். ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் நிலையில் ஹேமந்த் சோரன் மீண்டும் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினார். பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. உடல்நிலை சீராக இருப்பதாக டெல்லி அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல். 121 பேரை பலி கொண்ட ஹத்ராஸ் சம்பவத்திற்கான காரணம் குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட ஆணையம் அமைப்பு. உயிரிழப்புக்கு சமூக விரோதிகளே காரணம் என்று போலே பாபா தரப்பில் வழக்கறிஞர் தகவல். திருநெல்வேலி மேயராக இருந்த சரவணன் ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த மேயராக திமுகவில் யார் தேர்வாக கூடும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. விவரங்களுடன் நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, தற்போது என்ன காரணத்திற்காக ராஜினாமா? மூத்த அமைச்சர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்தாங்க, ஆனா ஏன் காம்ப்ரமைஸ் ஆகல? அடுத்த நடைமுறைகள் என்னென்னவெல்லாம் இருக்கு? தேவப்பிரியன், திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாநகராட்சியில் 1996ஆம் ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் நகராட்சிகள் மற்றும் தச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பேரூராட்சி என இவை அனைத்தும் சேர்த்து திருநெல்வேலி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. தற்போது திருநெல்வேலி மாநகராட்சியின் மேயராக கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி சரவணன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சரவணன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருநெல்வேலி மாநகராட்சியில் 55 வார்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த 55 வார்டுகளில் 44 வார்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக வெற்றி பெற்றது. 7 இடங்களில் கூட்டணி கட்சியினர் வெற்றி பெற்றார்கள். 51 இடங்களில் அவங்க திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற நிலையில் 4 இடங்களில் மட்டுமே பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக வெற்றி பெற்றது. இந்த நிலையில் 16வது வார்டு மாமன்ற உறுப்பினராக உள்ள சரவணன் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2-3 கூட்டங்கள் கடந்த பின்னரே தொடர்ந்து அவருக்கும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே தொடர்ந்து பூசல் நீடித்து வந்தது. இந்த பூசல் மாமன்றத்திலும் எதிரொலித்தது. பெண் கவுன்சிலர்கள் அவர்கள் கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாக மேயர் மிரட்டுவதாக குற்றம் சாட்டினார்கள். வார்டுகளில் எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு பிரதான குற்றச்சாட்டாக இருந்தது. இந்த குற்றச்சாட்டுக்கு அதனை மறுக்கும் வகையில்
நிலையில அவர் மேயர் கூறினாலும் கூட தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வண்ணமாக இருந்தது. அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அளவில் அது தொடர்ந்து வளர்ந்த நிலையில தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை மேயருக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தது. அவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் அதை நீர்த்து போக செய்வதற்கான நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வந்தது. ஆனாலும் அதற்கு பிறகாகவும் அந்த முழுமையாக அவர் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது தலைமைக்கு குறைந்து வந்த காரணத்தினாலும் மக்கள் பணி தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கக்கூடிய நிலையில கூட்டத்தையே நடத்த முடியாத சூழலுக்கு மேயர் தள்ளப்படக்கூடிய நிலை ஏற்பட்டது. அவர் கூட்டக்கூடிய கூட்டத்திற்கு அந்த மாமன்ற உறுப்பினர்கள் வராத நிலையும் காணப்பட்டது. கடைசியாக 28ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்திற்கும் 10 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வந்திருந்த காரணத்தின் காரணமாக சென்னைக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் ராஜினாமா கடிதம் பெறப்பட்டிருக்கிறது. 2 கடிதங்கள் அவர் கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த தமிழகத்தினுடைய அமைச்சர், நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர், அவரிடம் ஒரு கடிதமும் நேரடியாக மாநகராட்சியினுடைய ஆணையாளருக்கு ஒரு கடிதம் என 2 கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 கடிதமே மாநகராட்சி ஆணையரிடம் வந்ததாக ஆணையரிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழல்ல தான் அடுத்த மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தமிழக அரசினுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறார்கள். தமிழக அரசு அடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேறு எந்த நபரை மேயராக கை காட்டுகிறார்கள் என்பது குறித்த அதை எதிர்பார்த்து மாமன்ற உறுப்பினர்கள் காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே திருநெல்வேலி மாநகராட்சியின் 2வது வார்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜு துணை மேயராக இருக்கிறார். அவர் தற்போது மேயர் பொறுப்பை கவனிப்பார் என கூறப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை இதற்கான கூட்டம் துவங்க இருக்கிறது. மாமன்ற கூட்டம் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேலாக கூட்டம் நடைபெறாத நிலையில் இந்த மாமன்ற கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது. அதற்கு அவர் துணை மேயர் பொறுப்பாக தலைமை தாங்குவார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைக்கு மேயர் ராஜினாமா அப்படிங்கிறது அந்த அவையில் வைக்கப்படும். தொடர்ந்து தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி யார் மேயராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. திருநெல்வேலியில பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் தொடர்ந்து மேயராக இருந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் 25வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அவர் ஏற்கனவே 2வது முறை தற்போது மாமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கான அந்த சமூகத்திற்கு வாய்ப்பு கொடுத்தால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அதே சமூகத்தை சேர்ந்த 27வது மாமன்ற உறுப்பினர் உலகநாதன் இருக்கிறார். இவர்களுக்கு அந்த சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என திமுக தலைமை நினைக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருநெல்வேலி நகராட்சியாக இருந்த காலத்திலேயே உறுப்பினர்களாக இருந்தவர்களும் தற்போது உறுப்பினராக இருக்கிறார். வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த கந்தன் ஏற்கனவே திருநெல்வேலி நகராட்சியாக இருந்தபோது 2 முறையும் தற்போது 2வது முறை மாமன்ற உறுப்பினராக மாநகராட்சியில் இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு முதல் 5 முறை தொடர்ந்து மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கக்கூடிய சூழல்ல யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் திமுக தலைமை யாரை கைகாட்டுகிறது என்பதை திருநெல்வேலி மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி. நீ அடுத்ததாக கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் பதவி விலகியிருக்கும் நிலையில் அடுத்த மேயராக பதவியேற்க யாருக்கு வாய்ப்பு என்று நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார். அவருடைய ஆதரவாளராக இவங்க கருதப்பட்டாங்க. இந்த நிலையில் அவருடைய ராஜினாமா அப்படின்றது கோவையில் எப்படி எதிரொலிக்குது? இதுக்கான பின்னணி என்ன? தேவா, கோவை மாநகராட்சியினுடைய முதல் பெண் மேயர் என்ற சிறப்புடன் தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக கவுன்சிலர் ஆன உடனேயே மேயராக தேர்வு செய்யப்பட்டவர் கல்பனா ஆனந்தகுமார். கடந்த 2 ஆண்டுகளாக அவர் மேயராக இருந்து வந்த நிலையில் தொடர்ச்சியாக கட்சியினருடன் ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்காததன் காரணமாக தொடர்ச்சியாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சக கவுன்சிலர்கள், மண்டல தலைவர்கள் ஆகியோருடன் இருந்த ஒரு இணக்கமற்ற சூழல் காரணமாக தற்போது ராஜினாமா செய்யக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்த வரையில் இதுபோன்ற பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் கடந்த 1 ஆண்டாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார். இதன் காரணமாக இந்த பிரச்சனைகளை கையாளுவதற்கான ஆட்கள் இல்லாத சூழலில் தொடர்ச்சியாக மோதல் போக்கு இருந்து வந்த நிலையில் அனைத்து திமுக நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக திமுக தலைமைக்கு புகார்கள் தொடர்ச்சியாக அளித்து வந்ததன் காரணமாக தற்பொழுது அவரை ராஜினாமா செய்யும்படி கட்சி தலைமை அறிவுறுத்தியிருந்தது. இந்த சூழலில் நேற்றைய தினம் தனது உடல்நிலை மற்றும் குடும்ப சூழல் காரணமாக ராஜினாமா செய்வதாக கூறி தனது ராஜினாமா கடிதத்தை கோவை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் சிவகுரு பிரபாகரனிடம் வழங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சியினுடைய அடுத்த பெண் மேயராக வரப்போவது யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திமுக தலைமை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய மாநகராட்சியினுடைய மேயராக ஒருவர் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்பதில் திமுக தலைமை கவனம் செலுத்தி வருகிறது. குறிப்பாக கோவை மாநகராட்சியில் 5 முறை கவுன்சிலராக இருந்து தற்பொழுதும் கோவை மாநகராட்சியினுடைய மத்திய மண்டல தலைவராக இருக்கக்கூடிய மீனா லோகு, இதேபோன்று
2 முறை கோவை மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக இருந்து பல்வேறு பணிகளை செய்திருக்கக்கூடிய கிழக்கு மண்டலத்தினுடைய தலைவர் லட்சுமி இளஞ்செல்வி, இதேபோல மேற்கு மண்டலத்தினுடைய தலைவர் தெய்வானை ஆகியோர் பரிசீலனையில் இருக்கிறார்கள். இவர்களை தவிர கல்விக்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாலதி, அவரும் பரிசீலனையில் இருக்கிறார். இவர் கனிமொழிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர். இதேபோல 27வது வார்டை சேர்ந்த அம்பிகா என்ற கவுன்சிலரும் பரிசீலனையில் இருக்கிறார். இவரது கணவர் இளைஞரணியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் உதயநிதியினுடைய தீவிர ஆதரவாளராக கருதப்படக்கூடியவர். எனவே இந்த 5 பேர் தற்பொழுது பட்டியலில் இருக்கிறார்கள். இந்த 5 பேரில் யாரேனும் ஒருவர் கோவையினுடைய அடுத்த பெண் மேயராக தேர்வு செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 5 பேரில் ஒருவரை விரைவில் கட்சி தலைமை அறிவிப்பதற்கான சூழல் இருக்கிறது. இந்நிலையில் வரும் திங்கட்கிழமை கோவை மாநகராட்சியினுடைய சாதாரண கூட்டம் நடைபெறுகிறது. இந்த சாதாரண கூட்டத்தில் மேயராக இருந்த கல்பனா அளித்திருக்கக்கூடிய ராஜினாமா கடிதத்தை அந்த மாநகராட்சி மன்றத்தில் வைத்து தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறார்கள். தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பிய பின்னர் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறைந்தது 1 மாதத்திற்குள் அடுத்த புதிய மேயர், கோவை மாநகராட்சியுடைய புதிய பெண் மேயர் அடுத்த யார் என்பது 1 மாதத்திற்குள் தெரிய வரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.